இன்னைக்கு கேம் பார்த்தீங்கன்னா செம்ம சுவாரஸ்யமாக நடந்துட்டு இருந்துச்சு. வீட்டுக்குள்ளே இருக்கவங்க வந்து புத்தூருக்கு போயிடுவாங்க போல இருக்கு. எல்லாருக்கும் கை கால் எல்லாம் உடஞ்சி பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அக்ரெசிவாக அப்படி நடந்துட்டு இருக்கு. எதுக்குடா செங்கலை கொடுத்து இப்படி ஆக்குனீங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக்லினோட கேடுகட்ட எச்சத்தனத்தை பார்த்தீங்கன்னா விஜய் டிவி வழக்கம் போல் அவங்க ப்ராடக்டை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொரு எபிசோடில் அழகாகவே தூக்கிட்டானுங்க. நம்மனா லைவ் பார்த்து நம்மளுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும்ல, பார்க்குறதுக்கு கேவலமாக இருந்துச்சு. நீ ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காண்டி என்ன வேணா பண்ணுவ அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுச்சு. அப்புறம் வந்து ஜெஃப்ரி எல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்டராக இருந்திருப்பார் போல இருக்கு. தீபக்கை வந்து கால் தடுக்கலாம் போட்டுட்டு இதெல்லாம் பண்ணுறேன் நான் பண்ணுவேண்ணா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த வாரம் வந்து அவருக்கு சமத்தியான பூசையோ ஒரு ரெட் கார்டோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்கள் அனைவரும் கேட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் அவங்க ஷாம். இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 8ல் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டாஸ்க்கு மட்டும்தான் ஃபுல்லாகவே போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப அக்ரெசிவாக இன்னைக்கு விளாண்டுட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு டீம் வந்து இன்னைக்கு கோட்டை விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சௌந்தர்யா பொறுத்தளவு ஒன்றுமே விளையாடவே இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். எதுக்கு ஓட்டு போடுறீங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் ஏதோ கேட்டோம். ஆனால் அவங்க ஃபேன்ஸுக்கு புரிய மாட்டேங்குது. நீங்கள் பிஆர் வச்சு என்னென்னமோ பண்ணுங்கப்பா, நம்மளுக்கு என்னப்பா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. ஒரு நல்ல பிளேயருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நம்மளே வாயில் கூட வரமாட்டேங்குது. நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கன்க்ராட்ஸ் பண்ணலாம், அப்ரிசியேட் பண்ணலாம், அது கூட வரமாட்டேங்குது பாருங்க நம்மளுக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த சௌந்தர்யாவுக்கு நீங்கள் வந்து எதுக்கு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை. நல்ல பிளேயருக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு என்கரேஜ் பண்ணீங்க அப்படின்னு கண்டிப்பா வந்து நம்ம வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணலாம். இந்த மாதிரி பிளேயருக்கு நீங்க எதுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை. சரி, அது கிடக்கட்டும். பாத்தீங்கன்னா அருண் வந்து பாத்தீங்கன்னா முத்துவை போட்டு உருட்டுறாரு பரட்டுறாரு. முத்து ஸ்ட்ராங்கா இருக்காரு, படுத்திருக்காரு. ஆனா அருணுக்கு என்ன ஆச்சு தெரியல, கை உடஞ்சு கால் உடஞ்சு ஓடிட்டாரு. விஜய் விஷால் கண்ணீர் விட்டு அழுகுறாரு. சங்கட போடாதீங்கடா போடாதீங்கடா. அவர் சொல்றதே நியாயம் இருக்கு. ஆனா கேம் ஒன்றும் சொல்ல முடியாது. இவனுக்கு எப்படி வேணா விளையாடுவானுங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா உள்ள அக்ரெசிவா அப்படி விளையாண்டு இருந்தானுங்க. 2 டீம் அன்கோ போட்டுக்கிட்டானுங்க. இங்கிட்ட ஜாக்லின் டீம் முத்து டீம் வந்து அன்கோ போட்டுட்டு இது பண்ணானுங்க. ஆனால் முத்துவா இருக்கட்டும் மஞ்சரியா இருக்கட்டும் ஜாக்லின் டீம் அவ்வளோ காப்பாத்துறாங்க. ஜாக்லினும் 2-3 செங்கல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் வந்து ரயான் வந்து அன்கோ போட்டான். ஆனால் அவன் டீமுக்கு தான் வந்து அவன் வந்து விசுவாசமா இருந்தான். ரஞ்சித்தெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியவே இல்லை. கட்டாத கோட்டைக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த இதில் வந்து ரோஸ் டீம் பிங்க் டீம் பார்த்தீங்கன்னா தவறிட்டாங்க. அன்சிதா டீம் கூட வந்து அன்கோ போட்டாலுமே அவங்க டீம் வந்து பாதுகாக்க இது பண்ணாமல் பார்த்தீங்கன்னா விட்டுட்டாங்க. அதெல்லாம் அவங்க குபுன்னு கட்டிட்டு அவங்க மேலே வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு கட்டத்தில் பார்த்தா 2 பேரும் அடிச்சு பிடிச்சிட்டு களைச்சி விட்டு உள்ள வந்து அன்சிதாக்கு சண்டை நடக்குது, பவித்ரா கடிக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேம் வந்து கண்டென்ட் அப்படி இருக்கு. இங்கிட்ட விஷால் அழுகுறான், இங்கிட்ட அன்சிதாக்கும் இப்போ ஜாக்லினுக்கு சண்டை வருது, பவித்ராவுக்கு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் சண்டை வருது. மாறி 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 பசுல் மாதிரி எதிராக கண்டென்ட்டு. ஏன்னா நான் லைவ் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருந்தனால எது கண்டென்ட்டு இவங்க எதுக்கு கத்துறாங்க எதுவுமே புரியவே மாட்டேங்குது. தலையெல்லாம் கிருகிருன்னு சுற்றுது. இந்த டாஸ்க்கை முதல்ல முடியுங்கடா, என்ன கருமாட்டா. ஆனால் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் நம்மளுக்கு அப்படியே படன்னு இருக்குது. அடுத்து என்ன நடக்கும், எவன் கீழே விழுவான், என்ன ஆகும் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க போட்டு லாக் பண்ணுற விதங்களாக இருக்கட்டும், அவங்க போட்டு உருட்டுறாங்க, போட்டு பெரட்டி எல்லாம் எடுக்கிறாங்க. அதெல்லாம் சுத்தமாக எபிசோட்ல காமிக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு வழியாக அவங்க ஃபைனல் ஸ்டேஜுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ஃபைனல் ஸ்டேஜுக்கு வரும்போது ஒரு டீம் வந்து வெளியில் போயிருச்சு. இருக்க 3 டீம் இருக்கு. அதிக கற்கள் ஒரு 92 கற்கள் நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா அன்சிதா டீம் அண்ட் ஜெஃப்ரி பவித்ரா இவங்கள்ட்ட தான் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உருட்டி பெரட்டி வந்து ஜாக்லின் டீம்கிட்ட இருக்கு. பார்த்தீங்கன்னா முத்துட்டு வந்து இவங்களோட ஒரு 15-20 கல் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். லைவ்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாக்லின் வந்து முத்துட்ட வந்து சொல்கிறாங்க, நீங்கள் எங்கள் என்னையோட கம்மியாக இருக்கீங்க, நாங்கள் அவங்கள்ட்ட அன்கோ போட்டு உங்களை முடிச்சு விட்டு நாங்கள் ஃபைனல் போய்க்கிறோம் அவங்களோடன்னு சொல்லிட்டு ஜாக்லின் சொல்லுது. ஆனால் முத்து சொல்கிறாரு, இவ்வளோ தூரம் நாங்கள் கஷ்டப்பட்டிருக்கோம் ஜாக்லின், நீ எது சொன்னாலும் ஓகே, இருந்தாலுமே நம்ம 2 பேரும் அவங்கள அடிச்சு நம்ம 2 பேரும் ஃபைனல் போய்க்கலாம், அங்கே பார்த்துக்கலாம்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் இந்த எந்த விஷயத்தையும் வந்து இந்த கேடுகட்ட விஜய் டிவி வந்து எதையுமே காமிக்கவே இல்லை. முத்து சொல்கிறத மட்டும் காமிக்கிறானுங்க. முத்து வந்து நாளைக்கு ஜாக்லின் நான் பேசலான் இருக்கேன், நம்ம என்ன ஆனாலும் ஃபைனல் போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மஞ்சரி சொல்கிறாங்க, இவனுங்களை ஏன் நம்ம காப்பாற்றணும், நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணிட்டோம், பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு தான்டா இருக்கு வேட்டு அப்படின்ற மாதிரி, நாளைக்கு தான் ரியல் கேம் ஸ்டார்ட் அப்படின்னே சொல்லுவேன். இன்னைக்கு அப்போல்லாம் நடந்தது என்ன அப்படின்னு கேட்கலாம்.
நாளைக்கு கண்டிப்பாக வந்து ஜாக்லின் சொல்லக்கூடிய விஷயத்துல தான் இருக்குது. ஜாக்லின் ஒருவேளை முத்து நான் அவனுங்க கூட இது பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலுமே சோலி முடிஞ்சு போயிடும். ஒருவேளை வந்து முத்துவும் ஜாக்லினும் வந்து அன்கோ போட்டு அவங்க டீமை இது பண்ண, ஜெஃப்ரியா இருக்கட்டும், பவித்ராவா இருக்கட்டும், அன்ஷிதாவா இருக்கட்டும், அவ்வளோ லேசுப்பட்ட ஆள் கிடையாது, விட மாட்டானுங்க. ஒருவேளை வந்து அவங்க அடிச்சுட்டு கல்கல் பூரா தூக்கிட்டாங்க அப்படின்னாலுமே பிக் பாஸ் ஏதாச்சும் ஒரு ட்விஸ்ட்டை வைப்பாரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்கில் 7 சீசனில் இல்லாத மாதிரி அவுட் ஆகி வெளியில் போன கண்டஸ்டன்ட் உள்ளே வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாளைக்கும் இந்த மாதிரி விஜய் விஷாலோ சௌந்தர்யாவோ அருண் அடுத்தபடி அடிபட்டிருக்கு, அவங்க உள்ளே வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு 2 டீம் போயிருச்சு, 2 டீம் கொண்டு ஃபைனல் நடக்குது அப்படின்னா இன்னும் ஒரு 2 டீம் உள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னா வேற லெவலில் இருக்கும். கண்டிப்பாக வந்து ஜாக்லின், ரஞ்சித், ரயான் இவங்க டீமுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. முத்துக்குமரனுக்கு அவனுமே சப்போர்ட் பண்ண மாட்டான். ஒரு 2-3 பேர் போனாலுமே ஜாக்லின் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அந்த டீம் ஜெயிச்சிரும். அந்த டீமுக்கு வந்து என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த போட்டியில் வந்து முத்துவாக இருக்கட்டும், மஞ்சரியாக இருக்கட்டும், இவங்க 2 பேர் டஃப் கொடுப்பாங்க. தீபக்கை பொறுத்தளவு டஃப் கொடுக்குறாரு, இருந்தாலும் கால் ப்ராப்ளம் அப்படிங்கிறனால அந்தளவு அவரால் விளையாட முடியலை. அதனால வந்து ஜாக்லின், ரயான் இவங்க 3 பேர் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி கண்டிப்பாக நாளைக்கு ஜெயிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அன்ஷிதா விடக்கூடிய ஆள் கிடையாது. ஜெஃப்ரியும் பார்த்தீங்கன்னா கேடுகட்ட செயல்லாம் செய்கிறாப்புல, கால் தடுக்கு போட்டு தீபக்கை அடிக்கிறதா இருக்கட்டும், நிறைய வேலைகள்லாம் பார்க்குறாப்புல. நான் அவளும் விடக்கூடிய ஆள் இல்லை. பவித்ரா சொல்லவே வேணாம், அது சும்மா வந்தால் கடிச்சிருது, நான் அடிக்கலாம் மாட்டேன், நான் கடிச்சு விட்ருவேன்னு சொல்லிட்டு கடிக்குது. கேட்டால் சாச்சனை கடிச்சப்ப நீங்கள் கேட்டிங்களா, இப்போ மட்டும் சாச்சனை என்னை கடிச்சிச்சு, நான் யார்கிட்டையுமே சொல்ல, இப்போ நான் கடிப்பேன், எல்லாரும் போய் ஊசி போட்டுக்கங்க அப்படின்ற மாதிரி கிறுக்குத்தனமாக பேசிகிட்டு இருக்கு. அதுகிட்ட மனுஷர் பேச முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு கேம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டஃப்பாக இருக்கும், கண்டிப்பாக டஃப்பாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஜாக்லின் வந்து என்ன எச்ச வேலைகள் பார்க்க போகிறாங்க, என்ன வந்து முத்து மண்டையை கழுவி எப்படி வந்து அவங்க டீமை ஜெயிக்க வைக்கணும் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. ஓவராலாக மக்களை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அவன் கற்களை வந்து தடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறதை விட அன்கோ போட்டுக்கிட்டு 2 டீமாக இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீமை காலி பண்ணி அப்படி தான் போனானுங்க. அது வந்து இன்னைக்கோட முடிஞ்சு போச்சு. ஒரு டீமை காலி பண்ணி அவனுங்களும் வெளியில் போயிட்டானுங்க. அருண் அண்டு விஜய் விஷால் சௌந்தர்யா போயிட்டாங்கன்னா சௌந்தர்யா பொறுத்தளவு 0 ஒன்றுமே விளையாடல. அருணை போட்டு புரட்டி எடுத்துலாண்டப்ப விஜய் விஷாலும் வேற லெவலில் வந்து டஃப் கொடுத்தாப்புல. அவங்க 2 பேர் டஃப் கொடுத்து அன்ஷிதா டீம் ஜெஃப்ரி டீமை காப்பாற்றிப்பிட்டு அவனுங்க வெளியில் போயிட்டானுங்க. பார்க்கறதுக்கே பாவமாக இருந்துச்சு. நாளைக்கு என்னைய பொறுத்தளவு முத்துக்குமரனும் விடக்கூடிய ஆள் கிடையாது, இவங்களும் விடக்கூடிய ஆள் கிடையாது. கண்டிப்பாக வெறித்தனமாக இருக்கும். லைவே என்னை பொறுத்தளவுக்கு வெறித்தனமாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நம்ம ராணுவ பொறுத்தளவு நீ கற்களை எண்ணி கொடுக்கறது கையெல்லாம் ஓகே அப்படின்ற மாதிரி அவர் பாட்டு சுற்றிக்கிட்டு இருந்தார். அவருமே என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் வந்து தேத்திக்கிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தார். நடுவில் வந்து செங்கல்லாம் எடுத்துகிட்டு வந்தார். ஏற்கனவே கை உடஞ்சி எனக்கு தேவையில்லாமல் எதுக்கு வேலை பார்க்குற அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ராணுவ வந்து ஓட்டிங்கில் மேலே ஏறிக்கிட்டே போகிறார். குபு குபுன்னு சௌந்தர்யாலாம் அடிச்சக்கார் கீழே உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு 2வது இடம் வந்துட்டார். நாளைக்கு வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை, நாளைக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. ராணுவ மேலே வந்துக்கிட்டு இருக்காரு. இந்த வாரம் வந்து இதுக்காக ரெட் கார்டா எல்லோ கார்டா என்ன வந்து விஜய்ஸ் வந்து எப்படி அணுக போகிறாரு, நாளைக்கு எதுவும் சண்டை வருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.